ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ் ஷோ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஒரு ஜோதிட விஷயத்தை தாங்க இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வாழ்க்கை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு சுபமாக இருக்கணும்னா அதுக்கு கண்டிப்பாக நமக்கு கிரகங்கள் சப்போர்ட்டாக இருக்கணும். அப்படி சப்போர்ட்டாக இருந்தால் தான் வாழ்க்கை ரொம்ப சுபமாக இருக்கும். கிரகங்களில் நிறைய கிரகங்கள் ரொம்பவே முக்கியமான இடத்துல இருக்கும். அதில் ஒரு சில கிரகங்கள் எப்பயுமே மனசுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கும். அப்படி நெருக்கமாக இருக்கக்கூடிய கிரகங்களில் சுபகிரகமாக பார்க்கக்கூடிய ஒரு கிரகம் குரு பகவான். ஸோ நவக்கிரகங்களுடைய கிரக பயிற்சியிலே குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சி, சனி பயிற்சி இது ரொம்ப முக்கியமான பயிற்சியாக பார்க்கப்படும். அதில் குரு பயிற்சிலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படும். அதில் குரு பகவான் எப்படி நமக்கு இருக்கிறாரு, அவருடைய பார்வை தரக்கூடிய பலன் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் குரு பகவானால் கிடைக்கக்கூடிய நன்மைகளை அப்பப்போ ஜோதிடர்கள் விளக்கமாக விளக்குவாங்க. அந்த வகையில் பல வருடங்களுக்கு பிறகு அதிரடியாக குரு பகவான் இப்போ மாற போகிறாரு இந்த 2026. ஸோ இன்னும் கொஞ்ச நாளில் மாற போகிறாரு. அவர் மாறுவது எப்படி, அவர் மாறுறதுனால என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் இப்போ நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் அவர் மாறுவதை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்குங்க, அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ இந்த மாறுதல்னால துலாம் ராசியாக இருந்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு குருவுடைய பார்வை இந்த மாதிரிலாம் கிடைத்து இதுதான் உங்களுக்கு பலன்களாக கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்படி என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக இந்த வீடியோவில் விளக்க போகிறேன். உங்களுக்கான பலன்களை முழுமையாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க, இதற்கேற்ப நடந்து பலனும் பெறுங்க. குரு பார்த்தால் கோடி நன்மைங்கிற பழமொழி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். இந்த பழமொழி கேள்விப்படாதவங்க யாருமே இருக்க மாட்டோம். ஏன்னா குருவுடைய பார்வை தரக்கூடிய பலன்கள் வேறு எந்த கிரகங்களாலையும் தர முடியாது. அதனால தான் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடி கிரகங்களில் குரு பகவான் நமக்கு எப்படி இருக்கிறாரு, குரு யோகம் இருக்கா, குரு பலம் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கப்படும். அதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் நமக்கு யோகங்கிறது இருக்குங்கிற மாதிரி திருமணம் நடைபெறுவது ஈஸியாக இருக்கும். குரு யோகம் குரு பலம்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக திருமணம் நடக்காது. அதனால் திருமணம் நடக்கிறதுக்கே முக்கிய கிரகமாக இருக்கிறது குரு பகவான் தான். அப்பேற்பட்ட குரு பகவான் இப்போ 2026 இன்னும் சிறு நாட்களில் பயிற்சி ஆக போகிறாரு. அவருடைய இந்த பயிற்சினால் துலாம் ராசியில் பிறந்த நேயர்களுக்கு தொழிலில் ஜாக்பாட் அடிக்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவான சூழ்நிலை உருவாயிருக்கு. அதோடு குருவால் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதிர்ஷ்டம் நிறைய உங்கள் ராசிக்கு வரப்போகுது. ஸோ என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் வரும், அந்த அதிர்ஷ்டத்தை எப்படி தக்க வைத்து கொள்ளும் அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு சொல்ல போகிற விரிவாக உங்களுக்கு என்னங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க, இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஆக்சுவலி ஞானகாரகன் என்று அழைக்கப்படக்கூடிய குரு பகவான் பல வருடங்களுக்கு பிறகு பயிற்சியாக போகிறாரு இந்த ஆண்டு. கரெக்டாக திருக்கணித பஞ்சாங்கப்படி ஜூன் மாதம் 2ஆம் தேதியும் வாக்கிய பஞ்சாங்கப்படி மே மாதம் 25ஆம் தேதியும் பயிற்சியாக போகிறாரு. இந்த குரு பயிற்சியில் உங்கள் ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள், பரிகாரங்கள், வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வங்கள் குறித்து இந்த வீடியோவில் இப்போ நான் உங்களுக்கு விரிவாக சொல்ல போகிறேன். அதை எல்லாமே இந்த வீடியோவில் விரிவாக தெரிஞ்சுக்குங்க. 2026 மே 25ஆம் தேதி குரு மாறுவார் வாக்கியப்படி. அதே போல் திருக்கணிதப்படி ஜூன் மாதம் 2ஆம் தேதி மாற போகிறாரு. சனி பயிற்சி 2 வருடங்களுக்கு ஒரு முறையும், ராகுகேது பயிற்சி 18 மாதங்களுக்கு ஒரு முறையும், குரு பயிற்சி 12 மாதங்களுக்கு ஒரு முறையும் நடைபெறும். ஸோ வருடாந்த கிரகங்களான சனி, ராகுகேது, குரு ஆகிய 3 கிரகங்களுடைய பயிற்சி எப்பயுமே நமக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லப்படுது. இப்போ ஜூன் மே மாதம் இந்த மாதிரி கிரக பயிற்சி குரு நடக்கிறதுனால உங்கள் துலாம் வீட்டில் உச்சகுருவாக குரு பகவான் அமர போகிறாரு. ஸோ அதுக்கப்புறம் 3 மாதம் கழித்து துலாம் வீட்டுக்கு செல்வார். அங்கு 3 மாதம் இருந்துவிட்டு மீண்டும் துலாமுக்கு வருவார். அதாவது அதிசார குரு பயிற்சியாக இருந்தாலும் முதல்ல உச்சம், பிறகு நட்பான நிலை என்கின்ற வகையில் இந்த குரு பகவான் பெரும்பாலும் நன்மைகளை தர்ற மாதிரி உங்களுக்கு அமைய போகிறாரு. ஸோ இப்பேற்பட்ட இந்த குரு பயிற்சியில் உங்கள் ராசிக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள், ஏற்படக்கூடிய நன்மைகள், வழிபட வேண்டிய தெய்வங்கள் குறித்து இப்போ நான் விரிவாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன்.
இந்த ஜோதிட வீடியோவில் விரிவாக அதை வந்து தெரிஞ்சுக்குங்க. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. குரு பகவான் வந்து மீனம் ராசியிலிருந்து கடக ராசிக்கு தான் வந்து மாற போகிறாரு. ஸோ மாறுவதோட அடிப்படையில் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கிறாரு, என்ன பார்வை கொடுக்க போகிறாருங்கிறத வைத்து தான் உங்களுக்கான பலன்களை சொல்ல போகிறேன். ஸோ வாங்க உங்களுக்கான பலனை இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்ப்பீங்க. துலாம் ராசிக்காரங்களுக்கு குரு பயிற்சி அற்புதமாக இருக்கும். இதுவரை 9வது இடத்துல இருந்து வந்த குரு 10வது இடத்துல அமர இருக்கிறாரு. 10ல் குரு அமர்வது பதவியை பறிக்கும் என்ற ஒரு பழமொழி இருக்குது. அதனால் இந்த பழமொழிக்கேற்ப ஏதாவது அபாயம் நடக்குமா அப்படின்ட்டு நீங்கள் அச்சப்படுற மாதிரி இருந்தீங்கன்னா அச்சப்பட தேவையில்லை. பதவியை பறித்தாலும் பெரிய பதவி கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. டென்ஷன் ஆக வேண்டாம். அதாவது பதவி உயர்வுகள் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல சம்பளத்தோடு கூடிய வேலை கிடைக்கும். அதுவும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அடுத்த பதவிக்கு செல்லக்கூடிய யோகம் இப்போ உண்டாகும். ஸோ 10ல் குரு அமர்வது பதவியை பறிக்குங்கிற மாதிரி ஒரு பழமொழி நினைத்து கவலைப்படாமல் அடுத்த கட்டத்துக்கு போக போகிறீங்க அப்படின்னு சொல்லி என்ஜாய் பண்ண பாருங்கள். 10ல் உள்ள உச்ச குரு டிசம்பர் மாதத்திற்கு பிறகு கேதுவோடு சேர்ந்திருக்கக்கூடிய குரு பகவானாக மாறுவார். அப்போ கேல யோகம் உங்கள் ராசிக்கு ஏற்படும். இந்த ஓராண்டில் உங்கள் பதவியை இரட்டிப்பாக்கக்கூடிய அற்புதமான பதவி உயர்வுகள் உங்களுக்கு கிடைக்கும். அதோடு நீண்ட நாட்களாக கோச்சார ரீதியாக உங்கள் ராசிக்கு நல்ல பலன்கள் கிடைத்து கொண்டே இருக்கும். சிலருக்கெல்லாம் 6-8 திசைகள் நடந்து கொண்டிருப்பதால் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பீங்க. உங்களுக்கு தொழில் ரீதியான அந்த கஷ்டங்கள் நீங்கி இனி இந்த குரு பயிற்சிக்கு பிறகு நல்லவன் நடக்கும்னு சொன்னால் அது மிகையாகாத ஒரு உண்மை. அதே போல் மஞ்சள் நிறமுள்ள தொழில் அமைப்புகளோடு தொடர்புள்ளவர்கள், ஜுவல்லரி வியாபாரம் செய்பவர்கள், பித்தளை கடை வைத்திருப்பவர்கள், கோவில் பொருட்கள், ஆன்மீக பொருட்கள், விவசாய பெருமக்கள் வியாபாரிகளுக்கு மிகப்பெரிய தொழில் முன்னேற்றங்கள் இந்த டைம் ஏற்படும். துலாம் ராசிக்காரங்களுக்கு பெரிய கஷ்டங்கள் பாதிப்புகள் எதுவும் இருக்காது. அதனால் நீங்கள் பெருசாக எதுவும் வந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதோடு சனி பகவான் ஏற்கனவே 6வது இடத்துல இருந்து கொண்டு கடன் சார்ந்த விஷயங்களில் கவலைகளை போக்கிட்டு இருப்பார். குறைந்தபட்சமாக வருமானம் உயர்ந்திருக்கோ, எதிரிகள் நண்பராக காலகட்டமாக இருக்கோ, எதிரிகளிடமிருந்து விலகி இருப்பீங்க. ஆரோக்கியத்திலிருந்து வந்த குறைபாடுகள் நீங்கும். சரியான மருத்துவ மருந்துகள் கிடைக்கும். அதுக்கான யோகம் இப்போ உண்டாகும். இந்த யோகத்தை கண்டிப்பாக வந்து பயன்படுத்திக்குங்க. அதாவது சனி பகவான் ஏற்கனவே 6வது இடத்துல இருந்து கொண்டு கடன் சார்ந்த விஷயங்கள் கவலையை போக்குற மாதிரி குருவால் இந்த மாதிரியான கவலைகள் உங்களுக்கு தீரும் என்பது உறுதியாக கூறப்படுது. அப்புறம் 6வது இடத்துல இருக்கக்கூடிய சனியை உச்ச குரு பார்ப்பதால் தொழில் வேலை நன்றாக இருக்கும். எதிர்ப்புகள் விலகக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பெரிதாக கவலைப்பட தேவையில்லை. கவனமாக இருந்தீங்கன்னாவே போதும். கணவனால் இருந்து வந்த கவலைகள் பெண்களுக்கு நீங்கக்கூடிய காலகட்டம் இது. ஆக மொத்தம் உங்களுக்கு இதுதாங்க பலன்கள். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இதோடு உங்களுக்கு குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் நல்லவை நடக்கும் யோகமான காலகட்டமாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மெயின் மேட்ரு பாருங்கள், வீடு வாகனம் சார்ந்த விஷயங்களில் நல்லவை நடக்கும். அதனால் வீடு வாகனம் இதெல்லாம் வாங்குறதா இருந்தால் முயற்சி பண்ணுங்கள். அம்மாவை கவனிக்க முடியவில்லை, உடல்நல பற்றிய கவலைகள் இருந்ததுன்னா அது எல்லாமே வந்து தீரும். 2வது இடத்த குரு பார்ப்பதுனால கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டாகும். பொருளாதாரத்தில் ஏற்றமானது ஏற்படும். பணவரவு நன்றாக இருக்கும். ஏற்ற நேர்ந்த காலகட்டமாக இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஆக மொத்தம் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இதெல்லாம் தாங்க பலன்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இது தெரிஞ்சிருப்பீங்க. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இதற்கேற்ப நீங்கள் நடந்துக்கிட்டிங்கனாவே கண்டிப்பாக இந்த குரு பயிற்சியில் நிறைய லாபங்கள் நீங்கள் பார்த்திடலாம். இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்த்து அவங்களும் பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல துலாம் ராசியாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெற முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.